தமிழ் சினிமாவில் முன்னணி காமெடி நடிகராக இருந்து வரும் நடிகர் வடிவேலு சார் சமீப காலமாக பெரிதும் படங்களில் நடிப்பது குறைந்துள்ளது. இடையில் ஹீரோவாக ஒரு சில படங்களில் நடித்திருந்தாலும் எதிர்பார்த்த அளவிற்கு வரவேற்பினை பெறவில்லை. அது மட்டுமல்லாமல் இவரை இனிமேல் சினிமாவில் பார்க்க முடியாது, படங்கள் ஏதும் நடிக்கவில்லை எனும் தகவல்களும் வெளியாகியிருந்தது. இந்நிலையில் தற்போது வடிவேலு சுந்தர் சி இயக்கத்தில் அவருடன் இணைந்து கேங்கஸ் எனும் படத்தில் நடித்து வருகின்றார். படப்பிடிப்பு வேலைகள் பரபரப்பாக இடம்பெற்று வரும் நிலையில் படத்திற்கான பிடிஎஸ் வீடியோ ஒன்று வெளியாக உள்ளதாக தெரிய வந்துள்ளது. மேலும் தற்போது வடிவேலு நேர்காணல் ஒன்றில் கதைத்த விஷயம் வைரலாகி உள்ளது. அதாவது அவர் குறித்த நேர்காணலில் சினிமாவுக்கு வந்த 4 வருஷம் அவர் ஆபீஸ்லயே வச்சு வாழ வச்சவர் அவர்தான், சினிமால என்ன தூக்கி கொண்டு வந்தவர் அவர்தான் என் கடவுள். அதுக்கப்புறம் கமல் சாரோட தேவர் மகன் தான் என் டர்னிங் பாயிண்ட். தேவர் மகன் படம் வரைக்கும் ரஜினி ஐயா ஆபீஸ்ல தான் இருந்தேன். அவரோட 6-7 படம் சம்பளம் இல்லாமல் தான் நடிச்சேன் என கூறியுள்ளார். 2023ஆம் ஆண்டு வெளியான ஜெயிலர் திரைப்படம் பெரிய ஹிட் ஆனது. இப்படத்தில் வந்த கதாபாத்திரங்களை 2ஆம் பாகத்திலும் தொடர்வதால் எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது. ஜெயிலர் படத்தில் நடித்த ரம்யா கிருஷ்ணன் மருமகளாக நடித்திருந்த மிர்னா மேனன் ஆகியோர் அதே கதாபாத்திரங்களில் நடிக்க உள்ளனர். கேமே ரோலில் மாஸ் காட்டிய மோகன்லால், சிவராஜ்குமார் ஆகியோர் இப்படத்திலும் நடிக்க வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் புது வில்லன்கள் இதில் களமிறங்கப்படலாம் என்ற தகவல்களும் வெளியாகியுள்ளது. சமீபத்தில் ஜெயிலர் 2 படத்தின் படப்பிடிப்பு பழைய உட்லாண்ட் ஹோட்டலில் நடக்க இருப்பதாக செய்திகள் வெளியானது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.